கொஞ்சம் தூரம் ஓடி போய் குதி குதின்னு குதிச்சுட்டு திருப்பி ஓடி வந்து என்ன ஒன்றுமே ஆலை அப்படின்ன உடனே இப்போ யார் தோற்று போயிட்டா? அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு திருப்பி ஓடி வர்றார், குதின்னு குதிச்சு பார்க்குறார், தன்னுடைய பலத்தெல்லாம் வச்சு இந்த பாலத்தை முறிச்சு விடுறதுன்னு பார்த்தார், நடக்கலை. அங்கேருந்து வந்த உடனே இப்போ யார் அக்னி பரீட்சையில் யார் குதிக்கணும் அப்படின்ன பொழுது அந்த வயசானவர் சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் 2 பேருமே இல்லை. அவன் முதல்ல கட்டுற பொழுது நான் கட்டுறேன் அப்படின்னு நினச்சி தன்னுடைய அம்பு மேலே நம்பிக்கை வச்சு பாலத்தை கட்டினான், பாலம் கட்டினான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணேள்? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லி அதில் கால் வச்ச உடனே நொறுங்கி போச்சு. இப்போ என்னாச்சு? டோட்டலி ரிவர்ஸ்ட். இப்போ அவன் என்ன பண்ணான்? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னோடய பாலம் எப்படியாவது இருக்கணும், நான் சண்டையெல்லாம் போடணும், நான் சாகக்கூடாதுன்னு அவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னா. நீங்கள் என்ன பண்ணேள்? ராமரை மறந்து போயிட்டேள். போன தடவை ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போனவர் இந்த தடவை என்னுடைய வலிமையில் நான் போகிறேன் பார், இந்த பாலத்தை பொடி ஆக்கிறேன்னு நினச்சேன். 2 பேருமே வலிமையின் உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் யார்? நீ கிருஷ்ணநாமத்தை சொன்ன, நீ ராமநாமத்தை சொன்ன, அதனால தான் உங்களுக்கு வலிமை. பின்ன எதுக்கு இந்த கலிகாலத்தில் எல்லாரும் ராமநாமம் சொல்லுங்க? நாம மகிமைங்கிறது என்னங்கிறத இந்த கதை அழகாக காட்டும். அப்போ எங்களுக்கு இவ்வளவு அழகாக தீர்ப்பு சொன்ன நீர் யாரோ மகானுபாவன் அப்படின்னு கேட்ட பொழுது கிருஷ்ணர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டு, ஆஞ்சநேயா நான் இப்போ எதுக்காக வந்தேன்னா, நீ இந்த அர்ஜுனனுடைய கொடியில் இருக்க வேண்டும், எங்களை ரட்சிக்க வேண்டும், எங்களுக்கு வெற்றி தர வேண்டும்னாக்க நீ ஒத்த நாள் தான் அது முடியும் அப்படின்ன போது, சுவாமி எப்போ கூப்பிட்டாலும் நான் தயார் அப்படிங்கிற. அதே போல் குருட்சேத்திர போரில் அர்ஜுனன் தேரில் கிருஷ்ணன் நடத்த அந்த தேரின் உச்சியில் கொடியாக அனுமன் வீற்றிருந்தார். சண்டையெல்லாம் முடிஞ்சது. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அர்ஜுனா, அவர் இந்த குதிரையெல்லாம் அவுத்து விட்டுட்டு தான் குதிச்சார். உடனே அர்ஜுனா தேரை விட்டு சீக்கிரம் இறங்கு அப்படின்னார். அவன் தேரை விட்டு குதித்த உடனேவே அவர் மேலே இருக்கிறவரை இங்கேருந்து கும்பிடுறார். நன்றி, நான் கூப்பிட்டதுக்காக வந்து கொடியில் இருந்து எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு கிருஷ்ணர் கும்பிட்ட உடனேவே அனுமார் நேரம் வந்து என்னுடைய ராமனே அப்படின்னு சொல்லி அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பறந்து போயிடுறார். அவர் பறந்து போன உடனே அந்த தேர் குபீர்னு பத்தின்னு எரியறது. காரணம், அர்ஜுனன் நடுங்கி போயிடுறான். இதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நடந்திருந்தா அப்படின்ன பொழுது கிருஷ்ணர் சொன்னார், நடக்காது. அதுக்கு தானே அவர் அங்கே உட்காந்துருந்தார். இந்த பானங்கள் ஒன்னொன்னும் வானசாஸ்திரம் படித்தவனால ஏவு கணைகளாக விடப்பட்டது. அத்தனையும் அப்படியே கனன்று கொண்டு இருந்தது. அதுக்காக தான் நான் குதிரையெல்லாம் அவுத்து விட்டுட்டு உன்னை குதிக்க சொன்னேன். அப்போ அவருங்க மேலே இருந்ததுனால அது என்ன ஒன்றும் அசைக்க முடியல. அவர் காத்து ரட்சிச்சார். அப்புறம் அவர் பறந்து போன பிறகு அது எரிஞ்சது. பார்த்தியா, நம்மளை காப்பாற்றினது நீயும் இல்லை நானும் இல்லை, அந்த ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ராமாயணத்திலும் சாகச வீரன் அனுமன், மகாபாரதத்திலும் அதிசாகச வீரன் அவர்தான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஹனுமான் சாலீசா ஒலிக்கிறது இல்லையா? இந்த ஹனுமான் சாலீசாவை இயற்றியது யார்? துளசிதாசர். இந்த துளசிதாசர் வந்து ரொம்ப அழகாக அந்த ராமனுடைய அந்த சரித்திரத்தை ரொம்ப அழகாக பாடியிருக்கார். அப்போ ஆண்ட ராஜா யாருன்னு கேட்டால் அக்பர். எல்லாரும் சொன்னால் அவர் ராமரை நேர பார்த்துருக்கார், அவர் சொன்னார் ராமரே வருவர், இப்படியெல்லாம் சொன்ன உடனே அக்பர் சொன்னாராம், துளசிதாசரே எனக்காக நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். என்ன? அந்த ராமரை எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? அவர் பார்த்தாராம், ஒரு நிமிஷம், என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையேன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோன்னு அவரை? ஆமாம், என்னுடைய மனக்கண்ணில் நான் அவரை பார்க்குறேன், அவரோட பேசுகிறேன், எனக்கும் பார்க்கணும், அவரை எப்படியா நீங்கள் வர சொல்லுங்க, இல்லாட்டா நான் உங்களை தண்டனைக்கு உள்ளாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு ராஜாங்கிற பொழுது எப்பொழுதுமே ஒரு அதிகாரம் இருக்கும் இல்லையா? அவர் சொன்ன உடனே, ஹே ராமச்சந்திரமூர்த்தி, நீ எனக்கு காட்சி அளிக்கிறது வேற விஷயம், அக்பரை உங்களை பார்க்கணுங்கிறாரே, என்ன பண்ணுறது அப்படின்ன பொழுது அவருக்கு ஒரு கனவு. கனவில் என்ன சொல்கிற? நாளைக்கு வருவேன், அரசனிடம் சொல் அப்படின்னுட்டார். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரே சந்தோஷம். அரசர்கிட்ட போய் இன்னைக்கு வரேன்னு இருக்காரு. அப்படியா, நிஜமாவா? எங்கிட்ட கனவுல சொன்னார், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம தயாராக இருப்போன்ன உடனே
இன்றைக்கி ராமரை பார்க்க போகிறோம் அப்படின்னு காத்துட்டே இருந்த பொழுது 2 குரங்கு வந்தது. 2 குரங்கு வந்து அரச சபையில் மேலே சாண்டிலியர் கட்டி தொங்க விட்டுருப்பா தெரியுமா, பெரிய பெரிய விளக்குகள், லஸ்தர் விளக்குகள்பாலே, அதில் ஊஞ்சல் ஆடிது. ஏய் சேவகர்களெல்லாம் அது பிடிங்கடான்னா 2 இல்லை, அப்புறம் ஒரு 4 வந்தது, அப்புறம் இங்கேருந்து ஒரு 5 வந்தது, அப்புறம் ஒரு 10 வந்தது. ஐயோ என்ன அரண்மனை பூரா குரங்கா வந்துடுத்தேன்னா அந்த புறத்துலேருந்து ஒரு பெண் ஓடி வந்து, அரசே அந்த புறம் பூரா குரங்குகளாக இருக்குது, அந்த குரங்குகள்லாம் புடவையெல்லாம் எடுத்து இழுக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து சுற்றிக்கிறது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்குள்ளே சமையல் அறையிலேருந்து ஒரு ஆள் வரான், இங்கே ஒரு 1000கணக்கான குரங்குகள் வந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றது, பழத்தெல்லாம் வச்சு விளையாடின்னு இருக்கு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே அக்பர் பார்த்தாராம். என்ன ஆச்சு, நான் கேட்டதில் ஏதானு தப்பா அப்படின்னாரா. இல்லை, நான் இங்கே ராமரை பார்க்கணுன்னு சொன்னதில் தப்பு இல்லை, ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னார். என்ன, இங்கே ராமச்சந்திர பிரபுக்கு எப்பேற்பட்ட வானர சைன்யம் இருக்குது தெரியுமா, அவரை சுற்றி அத்தனை வானரங்களும் அவரோட பக்தர்கள், அதுகள்லாம் முதல்ல வந்திருக்கு, வெள்ளோட்டம்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ இதுக வந்ததே அவருடைய புகழை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10,000கணக்கான வானரம் வந்த பிறகுதான் என்னுடைய ராமச்சந்திர மூர்த்தி லக்ஷ்மணர் 2 பேரும் வருவானோடனே ஒரு காரியம் பண்ணும், உங்கள் ராமச்சந்திர மூர்த்தி இங்கே வரவேண்டாம், நான் பார்க்கல. ஏன்னா அந்த புறத்தில் போய் அட்டகாசம் பண்ணுறது, சமையல் அறையில் போய் கூத்தடிக்கிறது, இங்கே நம்ம கண்ணு முன்னாலேயே பார்த்தோம் இத்தனை குரங்கும், எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் ராமச்சந்திர மூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிட்டு வரவேண்டான்னு சொல்லுங்கோ அப்படின்னு உடனே துளசிதாசர் சிரிச்சுட்டாரா. இதுவும் பிரபுவோட லீலை, அவர் எதுக்கு இங்கே வரார், ஒரு ராஜா கூப்பிட்டாங்கிறதுக்காக வந்து நிற்பரா, அவரே ராஜா மகன், தசரத ராஜகுமாரன், இந்த ராஜா பார்க்கணுங்கிறதுக்காக உடனே வந்துடுவாரா. முதல்ல அந்த குரங்குகள்லாம் வந்தது ஒரு வெள்ளோட்டம், ஊர் பூரா ஒரே தூசி, ஏன்னா அத்தனை அட்டகாசம் பண்ண உடனே அந்த தூசி அடங்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. ஆக துளசிதாசர் என்னை பிழைக்க வைத்த பிரபுவே அப்படின்னார். வாஸ்தவம் அதுதான், ஒரு ராஜா கேட்டாங்கிறதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி கொண்டு காட்டுறதுக்கு அது என்ன பொம்மையா, இல்லை, அவன் தெய்வம், வாழுகின்ற தெய்வம், அவனுடைய நாம மகிமையினால் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக ஹனுமான் சாலிசா நாங்கள் பாராயணம் பண்ணுறோம். இன்னொரு குழந்தை நான் பரீட்சை பாஸ் ஆகணும், அதுக்காக நான் ஹனுமான் சாலிசா படிக்கிறேன். இந்த ஹனுமான் சாலிசான்னு எல்லா இடத்துலையும் ஒலிக்கிறதுன்னா அந்த துளசிதாசருடைய பெருமை இன்றளவும் இல்லை, என்றளவும் இருக்கும். காரணம் அந்த ராம நாம மகிமை.